முஸ்லிம் உலகில் நிகழ்ந்த கல்வி சீர்திருத்தம். ஐரோப்பாவின் காலனியத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இப்னு கல்தூன் வீழ்த்தப்பட்ட மக்கள் தம்மை வென்றவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படுவது இயல்பு என்றார். இதற்கு காரணம், வீழ்த்தப்பட்டவர்கள் வென்றவர்களால் கவரப்படுகிறார்கள் அல்லது வென்றவர்கள் தங்களை விட உயர்ந்தவர்கள் என்றெண்ணி தங்களின் தோல்விக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய தவறிவிடுகிறார்கள். முஸ்லிம் உலகம் தன் அரசியல் அதிகாரத்தை காலனியத்திடம் இழந்தது முதல் எளிதாக தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மனநிலைக்கு வந்துவிட்டதையே இது காட்டுகிறது. காலனியத்திற்கு பிறகு முஸ்லிம் உலகம் மேற்கை குருட்டுத்தனமாக பின்பற்றுவது அதிகரித்து கொண்டேதான் போகிறது. இது இன்றளவும் தொடர்கிறது. சீர்திருத்தவாதிகளும் அரசுகளும் மேற்கிலிருந்து வரும் பள்ளிக்கூட அமைப்பை குருட்டுத்தனமாக பின்பற்றுவதற்கு உள்ளார்ந்த காரணம் என்னவென்றால், மேற்கின் பொருளாதார அரசியல் பலத்தால் அவர்கள் கவரப்பட்டதுதான். மேலும் சமயசார்பற்ற பள்ளி அமைப்பை இறக்குமதி செய்வதால் அவர்களது தேச அரசின் பொருளாதார அரசியல் பலம் அதிகரிக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அவர்களது நம்பிக்கை பொய்த்து போனது மட்டுமின்றி, அந்த கல்வி அமைப்பு தம் சொந்த சமூகத்தை வலுவிழக்க செய்து, கலாச்சாரத்தையும் இழக்கச் செய்து, பாரம்பரிய கல்வி அமைப்புகளையும் அழித்தொழித்தது. மேற்கத்திய மதசார்பற்ற கல்வி அமைப்புகளை இப்படி இறக்குமதி செய்வதால் ஏற்படும் பாதகமான விளைவுகள் குறித்து டாக்டர் அல்ஜீரா என்பவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இஸ்லாமிய சமூகத்தில் நிலவும் குழப்பத்திற்கு முக்கிய காரணம், அவர்கள் சமயசார்பற்ற கல்வி அமைப்பை இறக்குமதி செய்ததுடன் அதை பாரம்பரிய இஸ்லாமிய சமூகத்தின் மனதில் ஆழப்பதிய வைத்துவிட்டார்கள். என்னை பொறுத்தவரை இது பேரித்தம் மரத்தை அலாஸ்காவில் நட்டு வைத்து அது இயற்கையாக வளர்ந்து பழம் கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பது போலாகும். இஸ்லாமிய சமூகத்தின் சமய அடித்தளத்துக்கும் மேற்கத்திய கல்வி அமைப்பான மதசார்பற்ற கட்டடத்திற்கும் உள்ள பொருத்தமின்மைதான் நாம் இன்று நம் பல்கலைக்கழகங்களில் சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம். மேற்கத்திய மதசார்பற்ற கல்வி அமைப்புக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் இடையே உள்ள இந்த பொருத்தமின்மையின் விளைவால் ஒரு கற்றறிந்த கூட்டம் தம் சமூகத்துடனும் கலாச்சாரத்துடனும் அறிவுசார் மரபுடனும் அந்நியமாக்கப்பட்டு உருப்பெற்றது. இன்னும் மோசமாக, இந்த கூட்டத்தை சேர்ந்தோர் சில வேளைகளில் நவீன காலனிய திட்டங்களை வைத்து எது உண்மை நிலை, எது அழகு, எது ஏற்கத்தக்கது போன்றவற்றிற்கு மேற்கை அளவுகோலாய் பயன்படுத்தி அவர்களை முன்மாதிரியாக கொண்டு பின்தொடர்ந்து தம் சமூகத்தை சரி செய்ய முனைந்தார்கள். இந்த அறிவுசார் காலனியம் எந்த அளவுக்கு பறந்து விரிந்து உயர்ந்த நிலையை எட்டியுள்ளதென்றால், இஸ்லாத்தை சரியா என்று உரசி பார்க்கவே சமய சார்பற்ற அறிதல் முறையை அடிப்படையாக கொண்ட ஆய்வு முறைகள்தான் பயன்படுத்தப்படுகின்றன. அதேபோல் இஸ்லாத்தின் கலாச்சார அரசியல் நிலைப்பாடுகள் மேற்கில் வழக்கமாக உள்ள பழக்கங்களுக்கும் மேற்கத்திய அறிவுஜீவிகள் உருவாக்கிய சட்டகத்திலும் பொருந்தினால் மட்டுமே ஏற்கப்படுகின்றன. இஸ்லாமிய உலக நோக்கானது அறிவை பற்றிய முழுமையான ஒருங்கமைந்த புரிதலை கொண்டுள்ளது. மதசார்பற்ற கல்வி அமைப்பு இதை உடைத்ததோடு மட்டுமின்றி மதத்தை ஒரு தனி பாடமாக பள்ளி பாடத்திட்டத்தில் அறிமுகப்படுத்தியது. இவ்வாறு செய்ததன் மூலம் இஸ்லாத்துக்கும் பொருளாதாரம், அரசியல், அறிவியல், கலாச்சாரம் போன்ற மற்ற துறைகளுக்கும் இருந்த ஒருங்கமைவை துண்டித்துவிட்டது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் மதம் என்பது அறிவுசார் துறைகள் அனைத்தையும் தழுவிய ஒன்று. அது எல்லா பாடங்களிலும் கல்வி செயல்முறைகளிலும் கலந்த ஒன்று. மதம் குறித்து இஸ்லாமிய உலக நோக்கில் கருத்துரைத்த அல்லாமா இக்பால், மதம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறை சம்பந்தமானதல்ல, வெறுமனே எண்ணம் சார்ந்ததோ உணர்வு சார்ந்ததோ அல்லது செயலை சார்ந்ததோ அல்ல, அது மானுடத்தின் எல்லா உணர்ச்சி வெளிப்பாட்டையும் தழுவியது என்றார். மேலும் உலகத்தை மதசார்பற்ற, மதம் சார்ந்த, புனிதமான, புனிதமற்ற என்றெல்லாம் பிரிக்கும் இந்த கருதுகோள் சில நூற்றாண்டுகளாக மேற்கத்திய உலகின் கண்ணோட்டமாக உள்ளது. இதுவே மதசார்பற்ற அறிவுற்பத்தி முறையின் அடிப்படையாகவும் விளங்குகிறது. ஆனால் இது இஸ்லாத்திற்கு முற்றிலும் முரணானது. இதை பற்றி இக்பால் கவிநயத்துடன் இவ்வாறு குறிப்பிடுவார்: இறை தொடர்பற்ற உலகம் என்று ஏதுமில்லை, பறந்து விரிந்த எல்லா பொருட்களுக்குள்ளும் ஆன்ம ஞானம் பெறுவதற்கான சாத்தியம் உள்ளது. முஸ்லிம் உலகில் நிலவும் கல்விசார் சிக்கலை போக்க கடுமையான நடவடிக்கைகள் தேவை. அறிவை மத நீக்கம் செய்து உலகை உருப்படித்தான நிலைக்கு மாற்றும் இந்த மேற்கத்திய சக்தியை விழிப்புணர்வுடன் கூடிய முயற்சிகளை கொண்டு எதிர்க்க வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால்
முஸ்லிம் உலகம் எந்த ஒரு உண்மையான சாரமுமின்றி வெறும் தன்னுடைய முந்தைய தோற்றத்தின் நிழலாகவே இருக்கும். குருட்டுத்தனமாக மேற்கை பின்பற்றும் போக்கு முஸ்லிம் உலகை அதனுடைய கலாச்சார அடையாளம், சமூகத்தின் தேவை, இஸ்லாமிய உலக நோக்குக்கு உண்மையாக இருத்தல் போன்ற அடிப்படைகளை கொண்ட அறிவியல் முயற்சிகளை, அறிவமைப்பை வளர்த்தெடுப்பதை தடுத்து வந்துள்ளது. மதசார்பற்ற பள்ளிக்கூட அமைப்பை கொண்டு அரசை கட்டமைக்கும் செயல் திட்டம் இஸ்லாமிய போதனைகளுக்கு அந்நியமானதாகும். ஏனெனில் உண்மையான நீதியான சமூகத்தை இறைவன், இறைத்தூதரின் போதனைகள், மறுமை வாழ்வின் புரிதல் ஆகியவற்றை ஆதாரமாக கொள்ளாமல் உருவாக்க முடியாது. அறிவை பற்றி மதசார்பற்ற புரிதலில் உள்ள தர்க்கப்பிழை என்னவென்றால், மனிதன் தான் என்பதை மட்டும் அளவுகோலாய் வைத்து உண்மை நிலையை அளக்க இயலாது. குர்ஆனின் ஆரம்ப வசனங்கள் எல்லா உண்மையான அறிவும் இறைவனிடமிருந்தே வருகிறது என்ற உண்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. எனவே இறைவனின் தொடர்பின்றி ஈட்டப்படும் அறிவு இறுதியில் மனிதர்களை நஷ்டத்திலும் வழிகேட்டிலுமே கொண்டு சேர்க்கும். அறிவை மறு இஸ்லாமியமாக்கல் செய்வது என்பது வெறுமனே பல நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்த மாபெரும் முஸ்லிம் சிந்தனையாளர்களை போற்றுவது மட்டுமல்ல, மாறாக இஸ்லாமிய அறிவாதார முறையை வளர்த்தெடுக்க வேண்டும். அதுவே கல்வியின் அனைத்து கிளைகளையும் அடிப்படை உண்மை நிலையான இறைவனின் ஏகத்துவத்துடன் இணைத்து ஓர் ஒருங்கமைந்த அறிவை உருவாக்க உதவும். முஹம்மது நூர் வான் தாவூத் அவர்கள் அறிவை இஸ்லாமியமாக்கலை இவ்வாறு வரையறுக்கிறார். இஸ்லாமிய நெறிமுறைகளை கொண்ட மீவியற்பியல் உலக நோக்கு, அறிதல் முறை, சட்டகம், ஒழுக்கவியல், சட்டவியல் ஆகியவற்றின் பக்கம் மேலும் ஒரு செயல்முறை. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உண்மையான இஸ்லாமிய கண்ணோட்டத்தையும் முஸ்லிம் சமூகத்தின் தேவைகளையும் அடிப்படையாக கொண்டதொரு கல்வி அமைப்பு உருவாக்குவதை சாத்தியமாக்குவது குறித்து பல கலந்துரையாடல்கள் நிகழ்ந்தன. நாகிப் அல் அத்தாஸ், சையத் ஹுசைன் நஸ்ர், இஸ்மாயில் அல் ஃபாரூக்கி போன்ற அறிவுஜீவிகள் அறிவையும் கல்வி அமைப்பையும் மீண்டும் இஸ்லாமியமாக்கும் செயல்முறையின் தேவை பற்றி எழுதியிருக்கிறார்கள். மக்காவில் 1977ஆம் ஆண்டு முஸ்லிம் உலகின் கல்விசார் பிரச்சனைகளையும் தடைகளையும் கலந்துரையாட முதலில் சர்வதேச கருத்தரங்கு நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து முஸ்லிம் நாடுகளின் பல்வேறு பகுதிகளில் இந்த தலைப்பில் இதே போன்ற கருத்தரங்குகள் நடந்தன. மலேசியாவின் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகம் போன்ற சில இஸ்லாமிய பல்கலைகளும் நிறுவப்பட்டுள்ளன. எனினும் முஸ்லிம் உலகில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டுவர மேலும் பல முன்னணி கல்வி நிறுவனங்களை நிறுவ வேண்டியுள்ளது. அதாவது இதற்கு இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டியுள்ளது. முஸ்லிம் உலகில் மட்டுமின்றி உலகெங்கும் நூற்றாண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தும் காலனிய அறிவுற்பத்தியின் பாதிப்பை ஆய்வு செய்யவும் புரிந்து கொள்ளவும் சில தலைமுறைகள் ஆகலாம். அறிவுற்பத்தி, கல்வி, அறிதல் முறை ஆகியவற்றில் இஸ்லாத்தின் பங்களிப்பு குறித்த விவாதங்களை முன்னெடுக்க அறிவை இஸ்லாமியமாக்குதல் பற்றிய உரையாடல்கள் உதவியுள்ளன. எனினும் இந்த பேசு பொருளில் தற்போது கிடைக்கப்பெறும் பணுவல்களில் சில குறைகளும் இருப்பதாக விமர்சனம் உண்டு. அவற்றுள் பெரும்பாலானவை மேற்கை விமர்சிப்பவையாக உள்ளனவே அன்றி அறிவுற்பத்தி, கல்வி ஆகியவற்றை இஸ்லாமியமாக்க தேவையான கொள்கை சட்டகங்களை உருவாக்கி தர தவறுகின்றன என சுட்டிக்காட்டப்படுகிறது. அறிவை, சமூகத்தை, தனிநபர்களை மதநீக்கம் செய்ததன் விளைவாக உலகில் சுற்றுச்சூழல், அரசியல், சமூகம், உளவியல் என பல்வேறு துறைகளில் பல பிரச்சனைகள் தோன்றியிருக்கின்றன. அறிவை இஸ்லாமியமாக்கும் செயல் திட்டத்தை வெற்றிகரமாக செய்வதன் மூலம் உலகில் இன்று நாம் சந்தித்து கொண்டிருக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் விடை காணலாம். அத்தோடு அறிவை இஸ்லாமியமாக்குவதன் மூலம் ஆன்ம முக்கியத்துவத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஆன்ம உண்மை நிலைகளையும் மீவியற்பியல் உண்மைகளையும் அறிவுத்துறையுடன் ஒருங்கிணைத்து அறிவை முழுமையான முறையில் அணுகுவதை மீண்டும் செயல்படுத்தலாம். அறிவை இஸ்லாமியமாக்குதல் எனும் பதம் பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன் வாழ்ந்திருந்தாலும் இக்பால் அவர்களின் வாசகமான மனிதகுலம் இன்று 3 விஷயங்களின் தேவையுடையதாக இருக்கிறது. பிரபஞ்சத்தை குறித்த ஆன்மீக விளக்கம், தனிநபர் ஆன்ம விடுதலை, மனித சமூகத்தை ஆன்ம ரீதியாக பரிணமிக்க செய்ய தேவையான அடிப்படை நெறிமுறைகளை உலகளாவிய முறையில் ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாமியமாக்கும் செயல் திட்டத்தின் முக்கியத்துவத்தை மிக சரியாக விளக்குகிறது. காலனிய காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை வெளிச்சமிட்டு காட்டியதன் வழியாக சமகால, எதிர்கால கல்வியாளர்கள் இஸ்லாமிய உலகநோக்கு, அறிதல் முறை, ஒழுக்கவியல் முதலானவற்றை பாடத்திட்டத்தில் மீண்டும் இணைக்கும் செயல்முறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து
பங்காற்றுவார்கள் என்று நம்புவோம். மேலும் உளவியல், வணிகம், கலை போன்ற பல்வேறு துறைகளை சேர்ந்த மாணவர்களும் நிபுணர்களும் அவர்களது துறைகளின் அடிப்படை சட்டகத்தை மறுபரிசீலனை செய்து அதில் இஸ்லாமிய பண்பை ஒருங்கிணைக்க முயற்சிப்பார்கள் என்றும் நம்புவோம். இறைவன் அவனை நோக்கி மீள செய்யும் அறிவின் பக்கம் நம்மை வழிநடத்தட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அதுவே இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பயக்கும் இன்ஷா அல்லாஹ்.